நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புதிய கதையோட தான் வந்திருக்கேன். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, கதை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமான்னு தெரிஞ்சுக்கவே ஒரு டைட்டில் தெரியணும். அப்பதான் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்க்கலாமான்ற ஒரு எண்ணமே வரும். என்னன்னா, எங்க பக்கத்து வீட்டு அங்கிள் வேலைக்கு போனதுக்கப்புறம், அவங்க என்ன அவங்க வீட்டுக்கு கூப்ட்டு மசாஜ் பண்றது எப்படின்ட்டு சொல்லிக் குடுத்த ஒரு உண்மை சம்பவ கதை தான் இது. இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். என் பேரு யோகேஷ். எனக்கு 19 வயசு ஆகுது. நான் இப்போ தான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். அதாவது நான் இப்போ செகண்ட் இயர் போயிட்டுருக்கேன். எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஆன்டி பேர் தான் ஆர்த்தி. அவங்களுக்கு 38 வயசு ஆகுது. அவங்க ஹஸ்பண்ட் பேரு தான் பாண்டியன். அவருக்கு 42 வயசு ஆகுது. அதாவது அவங்களுக்கும் இவங்களுக்கும் 4 வயசா, 5 வயசு டிஃப்ரெண்ட்டான்றது எனக்கு கரெக்ட்டா தெரியல. ஏன்னா அவரோட வயசு எனக்கு டவுட்டாவே இருக்கு. அதனால இத சொல்லிடுறேன். அவங்க 2 பேரும் வீட்ல ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. என்னன்னா, அவங்க வீட்ல அவங்க, அவங்களோட ஹஸ்பண்ட், இது இல்லாம அவங்களோட 2 பசங்க. அதாவது ஒரு பொண்ணு, ஒரு பையன். 2 பேருமே கை குழந்தைங்க தான். இந்த மாரியான வாழ்க்கை தான். என்னன்னா, நாங்களும் அவங்களும் ஒரு 6 வருஷமா பக்கத்து பக்கத்து வீட்ல வாடகைக்கு இருக்கோம். அவங்க எல்லாம் ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டுருக்காங்க. சுமார் 6 வருஷமா. ஆனா, அவங்க வந்து சமீபமா ஒரு 1 வருஷமா என்கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸா பழக ஆரம்பிச்சாங்க. க்ளோஸானா நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். எக்ஸாம்பிள், பொதுவா என்கிட்ட வந்து பேசும்போது கொஞ்சம் கொஞ்சம் சிரிச்சு பேசுறது, ரொம்ப பார்த்தாலும் எங்க வீட்டுக்கு வந்து என்கிட்டயே பேசிட்டு இருக்கிறது, இதன் மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது. இதே நேரத்தில எங்க வீட்ல நான், எங்க அப்பா, எங்க அம்மா, இது இல்லாம என் தம்பி 4 பேரு. எங்க வீட்ல என் தம்பி அன்னைக்கு ஸ்கூல் போயிட்டான். எங்க அப்பா, அம்மா 2 பேரும் அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நிலைமையில தான் அவங்க வீட்லயும் அவங்க வீட்ல இருந்தாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் இந்த மாரி வேலைக்கு போயிட்டாங்க. அவங்களோட பசங்க 2 பேரும் ஸ்கூல் போயிட்டாங்க. இப்படி போயிட்டு இருந்த அன்னைக்கு தான் திடீர்னு என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாரி "நீ இங்க வா லோகேஷ்" அப்படின்ற மாரி சொல்லி, "சொல்லுங்க ஆன்ட்டின்னு" நான் சொன்னேன். அப்ப சொன்னாங்க, "நீ இங்க வந்து சாப்பிடு" அப்படின்ற மாரி சொன்னாங்க. சரி, நான் சொன்னேன், "ஓகே ஆன்ட்டி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் சாப்பிடுறேன்" அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் என்ன சொன்னேன், அவங்க பேசுறது தெரிஞ்சு, "நீங்க என்ட்ட குடுங்க, நான் வீட்ல வச்சு சாப்பிட்டுக்கிறேன்னு" சொன்னேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, "இல்ல, இல்ல, நீ இங்கேயே உட்காந்து தான் சாப்பிடணும். உட்காந்து சாப்பிட்டா தான் குழம்பு கொஞ்சம் அதிகமா ஊத்தி சாப்பிட முடியுன்ற" மாரி சொன்னாங்க. நான் அப்ப சொன்னேன், "பிரச்சனை இல்ல ஆன்ட்டி, பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, இல்ல, நீங்க இங்க தான் உட்காந்து சாப்பிட்டாகணுன்ற" மாரி சொன்னாங்க. சரி, நானும் அவங்க சொன்ன மாரி உட்காந்து அன்னைக்கு சாப்பிட்டேன். சாப்பிடும்போது என்ன சொன்னாங்கன்னா, "இந்த மாரி எனக்கு இந்த கழுத்து பகுதிலாம் ரொம்ப வலிக்குது. நீ வந்து இந்த மசாஜிங் வீடியோலாம் பார்த்துருக்கியா?" அப்படின்ற மாரி கேட்டாங்க. நான் சொன்னேன், "இல்ல ஆன்ட்டி, நான் அதெல்லாம் பார்த்ததில்ல. ஆனா நான் வந்து ஒரு வீடியோ காமிக்கிறேன். இந்த மசாஜ்ல என்ன பண்றாங்களோ, அதே மாரி வந்து நீ மசாஜ் பண்ணினா, எனக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு ஓவரா இருக்கு." அப்படின்ற மாரி சொன்னாங்க. அப்ப சொன்னேன், "ஆன்ட்டி அதெல்லாம் வேணாம்" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அங்கிளுக்கு தெரிஞ்சா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அங்கிள் கிட்ட ஆனா நீ இத பத்தி சொல்ல வேணாம். அங்கிள் தெரிஞ்சா வந்து ஏதாவது சொன்னாலும் சொல்லுவாரு. அதனால அவர்ட்ட சொல்ல வேணாம்." அப்படின்ற மாரி சொன்னாங்க. "சரி ஆன்ட்டி" அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன், "சரி ஆன்ட்டி, நான் வேணா உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் வேணா உங்களுக்கு உதவி பண்றேன்" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், அவங்க சொன்ன மாரி நான் வந்து அந்த வீடியோவ பார்த்து தான் அத அதாவது அந்த மசாஜ வந்து ஆரம்பிச்சேன். அவங்க வந்து ஆயில் மசாஜ் மாரி பண்ணியிருந்தாங்க. அந்த ஆயில் மசாஜ் மாரி பண்ணும்போது, இவங்க என்ன சொன்னாங்க, "இல்ல, இல்ல, இது பத்தல. எனக்கு இன்னும் வேணுன்ற" மாரி சொன்னாங்க. இவங்க சொல்ல சொல்ல எனக்கே ஒண்ணு ஒண்ணா புரிய ஆரம்பிக்குது. ஆனா, என்னால வேற வழி இல்லாம, நான் வந்து அதெல்லாம் என்னால வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அப்படி சொல்லும்போது, அவங்க ஏந்திச்சு என் கால்ல விழுந்து, "நான் சொல்றத மட்டும் கேளு. எனக்கு வந்து நான் உன்ட்ட கேட்க வந்ததே வேற. ஆனா உன்ட்ட டைரக்ட்டா அது கேட்க முடியல. அதனால தான் இந்த மாரி சுத்தி வளைச்சு கேட்குறேன்னு" சொல்லும்போது, எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அந்த நேரம் என்னால என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆஹா! என்னடா இது, நம்ம பெரிய பிரச்சனையில மாட்ட போறோம் போல. இது வந்து ஓகேன்னு சொல்லலாமா? அல்லது வேணான்னு சொல்லலாமான்ற மாரியான ஒரு யோசனை வர ஆரம்பிக்குது. என்னன்னா, மூளை வந்து வேணான்னு சொல்லுது. மனசு வேணும்னு சொல்லுது. எப்படி மூளை வேணான்னு சொல்லுது, மனசு வேணும்னு சொல்லுது. அந்த நேரம் நான் என்ன நினைக்கிறேன்னா, இது ஓகே ஆச்சுன்னா, நாளைக்கு ஒரு வேள ஏதாவது பிரச்சனை ஆச்சுனாலும் என்ன ஆவும்? இது யார் யாருக்கெல்லாம் தெரிய வரும்? யார் யாருக்கெல்லாம் தெரிஞ்சா என்னென்ன மாரியான பிரச்சனைகள்லாம் வரும்னு ஃபர்ஸ்ட்டு யோசிக்கிறேன். நான் என்ன அப்ப அவங்ககிட்ட சொல்றேன்னா, எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்கன்ற மாரி சொல்லி தான் நான்
எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் வந்து டைம் குடுங்க. நான் நாளைக்கு நல்ல முடிவு சொல்றேன்னு சொல்லிட்டு, நான் கெளம்பி வந்துட்டேன். கெளம்பி வந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் உட்காந்து யோசிச்சேன். அப்ப எனக்கு எப்படின்னா, என் மனசு ரொம்ப குழப்பமாவே இருக்கு. என்னன்னா திரும்பி அதான் யோசிக்கிறேன். ஓகே தான். அப்பதான் அவங்க தான் ரொம்ப கஷ்டத்துல தானே சொல்றாங்க. அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தா இதெல்லாம் சொல்லுவாங்க. என்ற மாரி ரொம்ப யோசிக்கிறேன். இதே மாதிரி எனக்கு ரொம்ப குழப்பமாவே இருக்கு. அதே மாரி எனக்குள்ளேயே நெறைய கேள்விகள் வர ஆரம்பிக்குது. சரி ஓகே. ஸோ உனக்கு தான் இப்ப 24 வயசாயிடுச்சு. இப்ப அடுத்தது உன்னுடைய ஃப்யூச்சர் பிளான் என்ன? நீ என்ன பண்ண போறன்ற மாரி எனக்குள்ளேயே நெறைய கேள்விகள் வர ஆரம்பிக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது சரியா? தப்பா? அப்படின்ற மாரியான கேள்வியும் வர ஆரம்பிக்குது. என்னன்னா, திடீர்னு ஒரு அதாவது ஒரு 6 மணி, 7 மணிக்கு மேல காலையில ஒரு 6, 7 மணிக்குள்ள வரைக்கும் இது சரின்ற மாரி தோணுது. ஆனா, காலையில ஒரு 6 டூ ஈவினிங் 6 மணி வரைக்கும் இது தப்புன்ற மாரி தோணுது. நான் வந்து ரொம்ப யோசிச்சு, யோசிச்சு மனநல பாதிக்கப்பட்ட மாரி ரொம்ப இதுவாயிட்டேன். என்னன்னா, அன்னைக்கு நைட்டு நான் தூங்கவே இல்ல. பேர்கிட்ட யோசனை கேட்கலாமான்ற மாரி எனக்கே தோணுது. ஆனா, பல பேர்கிட்ட இந்த விஷயத்த போய் கேட்கவே முடியாது. ஏன்னு கேட்டா, அப்படி நான் போய் கேட்டேன்னா, அதாவது எனக்கு யாரு சொன்னாங்களோ, அவங்களுடைய பேரு வந்து கெட்டு போயிரும்ன்ற மாரி நானே யோசிக்கிறேன். இப்படி போயிட்டுருக்கும்போது, என்னதான் பண்றது? அப்படின்ற மாரி ரொம்ப ஒரு மாதிரி மன உளைச்சலாகி, என்னதான் பண்றது? சரி நான் என்ன யோசிக்கிறேன்னா, சரி ஓகே. நம்ம ஓகே சொல்லிடலாமான்னு யோசிக்கிறேன். இல்ல, இல்ல. ஆனாலும் வேணான்னு தோணுது. அதே மாரி அடுத்த நாளு அவங்கள சந்திக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அடுத்த நாளு நான் போயிட்டு அவங்ககிட்ட கேட்டேன். "ஆமா, நீங்க வந்து என்கிட்ட இப்படி கேட்குறீங்களே, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்ணலாம்?" அப்படின்ற மாரி ஏதாவது யோசிச்சீங்களான்னு கேட்டேன். அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, "இல்ல, இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை வராதுப்பா" அப்படின்ற மாரி சொன்னாங்க. நான் என்ன யோசிக்கிறேன், இல்ல ஒருவேள நாளைக்கு பிரச்சனை வந்தா என்ன பண்றதுன்னுட்டு நான் ரொம்ப தயங்குறேன். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி நான் ரொம்ப தயங்குறேன் அப்படின்ட்டு. அப்ப சரி அவங்களும் என்னன்னா, அவங்களே கொஞ்சம் கொஞ்சமா விலகி, "நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கிளம்பிட்டாங்க. அவங்க தான் அடுத்ததா திரும்பி 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி அவங்க தான் பேசுறதுக்கு ஆரம்பிச்சாங்க. "என்னாச்சு? என்ன ஏது? என்னதான் முடிவு எடுத்திருக்கிறன்ற" மாரி அவங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன்னா, ஆமா. நான் வந்து இப்ப ஓகேன்ற மாரி தான் முடிவு எடுத்திருக்கேன்" அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சிரிச்சுக்கிட்டே, "வேற லெவல், வேற லெவல்" அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஆனா நான் அப்ப என்ன சொன்னேன்னா, "இல்ல, இல்ல. எனக்கு இப்போ ஓகேன்னு தான் தோணுது. எனக்கு இன்னும் 2 நாள் டைம் குடுங்கன்ற" மாரி சொன்னேன். அப்போ அவருங்க என்ன சொன்னாங்கன்னா, "சரி ஓகே. 2 நாள் இல்ல 3 நாள் டைம் எடுத்துக்கோ. ஆனா நான் என்ன சொன்னேன்றது உனக்கு தெரியும். அதனால எனக்கு கரெக்ட்டான ஒரு பதில் சொல்லு" அப்படின்ற மாரி சொன்னாங்க. நான் ரொம்ப யோசிச்சேன். அடுத்த நாள் என்னன்னா, நான் என்ன யோசிக்கிறேன், முதல் அடி நம்மளே வைப்போம் அப்படின்ற மாரி யோசிச்சு நானே ஃபோன் பண்ணேன் அவங்களுக்கு. "இல்ல நான் வந்து ரொம்ப யோசிச்சேன். ஆனா எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அதனால இதெல்லாம் வந்து வேணான்னு எனக்கு தோணுது" அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, "இல்ல அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் தோணாது. உனக்கு ஒண்ணும் பயப்படாத" அப்படின்ற மாரி அவங்க ரொம்ப என்ன கம்பல் பண்ணாங்க. அவங்க என்ன கம்பல் பண்ண என்னன்னா, எனக்கே மனசுல தோணுது இது ஓகே தான், ஓகே தான்ட்டு. ஆனாலும் நான் அவங்கள நேர்ல சந்திக்கணும்னு சொன்னேன். அவங்கள சந்திக்க டைம் கிடைக்கும்போது ஒரு கோவிலுக்கு வர சொன்னேன். அந்த கோவிலுக்கு வந்ததுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்னா, "நான் சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க. நீங்க சொல்றது எல்லாமே ஓகே தான். நாளைக்கு வந்து உங்க வீட்ல இது தெரிஞ்சாலே பெரிய பிரச்சனை ஆயிரும். என் வீட்ல தெரிஞ்சாலே பெரிய பிரச்சனை ஆயிரும். இது வந்து ஒரு 10 தலைமுறைக்கு பேசிட்டு இருப்பாங்க இதே பிரச்சனைய. அதனால இது வேணாம். நீங்க வந்து எப்போதும் போல இருங்க. நானும் எப்போதும் போல இருக்கேன். நம்ம சந்தோஷமா இருப்போம். அதாவது நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்போம். அதற்கு மேல நம்ம எதுவும் யோசிக்க வேணாம்" அப்படின்ட்டு. இதெல்லாம் வேணாம். யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம். அதனால இந்த மாரி ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது, இதுதான் ஓகேன்னு எனக்கு தோணுதுன்ற மாரி சொன்னதுக்கப்புறம், அவங்க என்ன சொன்னாங்க, "எனக்கு 2 நாள் டைம் குடுன்ற" மாரி சொன்னாங்க. அப்ப நானும் 3 நாள் கூட டைம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னதுக்கப்புறம், அவங்களும் 3 நாள் கழிச்சு வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "ஆமா நீ சொல்றது கரெக்ட்டு. எனக்கு வேணான்னு தான் தோணுது. நாளைக்கு பிரச்சனை வரும்னு தோணுதுன்னு" சொல்லி, அவங்களே கையெடுத்து என்ன கும்பிட்டுட்டு, "எனக்கு ரொம்ப நல்லது செஞ்சிருக்க நீ வாழ்க்கையிலன்ட்டு" அவங்க அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. இதான் நண்பர்களே. அதாவது மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்னன்னா, இதெல்லாம் ரொம்ப தப்புன்ற ஒரு விஷயத்த தான் நம்ம வலியுறுத்துறோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனல புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததா ஒரு நல்ல கன்டென்ட்ல சந்திப்போம்.